பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிராம்டன் ஃபேனு காயில் பிடிச்சி உள்ள என்னென்னா காயில் மிஷின் அவுத்து வச்சுருக்கேன். ஆல்ரெடி நான் ஸ்க்ரூலாம் கட்டிட்டேன். செஞ்சு போச்சு. அதனோட நிலைமை இருக்கு. பேரிங்லாம் ஜாம் ஆகிடுச்சு. பற்றிட்டு இருக்காது. ஃபேன் போயிடுச்சு, எரிஞ்சு போயிடுச்சு. வைண்டிங் பண்ணணும். அதுக்கு வைண்டிங் நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்புறம் மடிச்சு போயிடுச்சு. வைண்டிங் பண்ணிட்டு பேப்பர் போட்டு காயில் இப்போ பேப்பரை போட்டாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், உள் காயிலுக்கு பேப்பர் போட்டோம். சரிங்களா? அடுத்து காயில் ஓட்டிட்டு வெளி காயிலுக்கு பேப்பர் போட போகிறோம். இதுதான் மிஷினு. இந்த மிஷினுக்கு வந்து கட்ட போகிறோம். போட்டு பண்ணுறோம். அடுத்த பாபின் வச்சு செட் பண்ணணும். அதுக்கான பாபினை அந்த மிஷின் வச்சு கூட சுத்தாரம்பு வந்து கவுண்டிங் செட் பண்ணிக்கலாம். கவுண்டிங் தான் மாடல் ஸ்டார்டிங் கையில் 350 வச்சுக்கலாம். சரிங்களா? 350 கிராம் பண்ணி பாபின் செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஓட்டிகிட்டு இருக்கிறோம். லெஃப்ட் ஓட்டியாச்சு. பார்த்து ரைட்டு கவுண்டிங் இங்கே ஓடும், சுற்றி இப்படி வரும். சரி, இப்போ வைண்டிங் பண்ணிவிட்டு ஓட்டிகிட்டு இருக்கிறோம். ரன்னிங் கையில் ஓட்டிகிட்டு இருக்கிறோம். பாபின் செட் பண்ணியாச்சு. ரெண்டு செட் ஓட்டிக்கிறேன். அடுத்த செட் ஓட்ட போகிறேன். சுற்று வச்சாச்சு. சரிங்களா? இப்போ காயில் கட்டி முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஒயர் கனெக்ஷன் போட போகிறோம். அவ்வளோதானே. இப்போ காயில் கட்டி முடிச்சாச்சு. ஃபிட்டிங் கூட கஸ்டமர்கிட்ட கொடுத்துட வேண்டியது தான். பாஸ் முடிச்சு.